அனைவருக்கும் வணக்கம். வேர்கள் கசக்கும் கனிகள் இனிக்கும் அப்படின்றத பற்றி நான் இன்னைக்கு ஒரு நிகழ்வு சொல்ல இருக்கிறேன். ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே வேகமாக வந்து தன்னுடைய ஸ்கூல் பையை தூக்கி விசிறான். உடனே அப்பாட்ட போய், அப்பா பார்த்துட்டே இருக்காரு, எதுவும் சொல்லலை. அப்பாட்ட போய், அப்பா இனிமேல் நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, படிக்க சொல்கிறாங்க, பிழை இல்லாமல் படின்றாங்க, பிழை இல்லாமல் எழுதுன்றாங்க, கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஆன்சர் கேட்குறாங்க, என்னை சொல்ல சொல்கிறாங்க, எனக்கு சுத்தமாக பள்ளிக்கூடம் போக பிடிக்கல, நான் இனிமேல் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் அப்பாட்ட சொல்கிறான். அப்போ அப்பா சொல்கிறாரு, சரி மகனே, இதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நீ இப்போ பொறுமையாக கடை தெருவுக்கு நான் போக போகிறேன், வா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் கடை தெருவுக்குள்ளே போகும்போது அவனுடைய அந்த சிறுவனுடைய மூக்குக்கு பலாப்பழம் வாசம் அப்படியே வருது. அவனுக்கு அந்த வாசம் வந்தவுடனே சுற்றி சுற்றி அந்த வாசம் அவனுக்கு உள்ள நுகர்ந்த உடனே சுற்றி சுற்றி பார்க்கலாம், எங்கே பலாப்பழம் விற்குதுன்னு. அப்பா அங்கே வாங்க, பலாப்பழம் விற்குது, அந்த பழத்தை எனக்கு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்பா சொல்கிறாரு, வேணாம், அந்த பழம் வாங்கிறதுக்காக நம்ம வந்தோம், வா இப்போ திராட்சை பழம் வாங்கி தரேன், வாழைப்பழம் வாங்கி தரேன், ஆப்பிள் பழம் வாங்கி தரேன், எதுனாலும் வாங்கி தரேன், அதெல்லாம் அதை சாப்பிட, அது வேணாம், ஏன்ப்பா அந்த பழத்தை வேணான்றீங்க? இல்லை கண்ணு, அந்த பழத்தை வாங்கினா மேலே முள்ளு முள்ளாக இருக்கும், அதை தூக்கும் பொழுது கையில் குத்தும், அதை அறுக்கணும்னா பிசுன்னு மாதிரி கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அந்த பழத்தை உள்ளேருந்து எடுக்கிறதுக்குள்ளே பயங்கர கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ துன்பத்தையும் அனுபவித்து அந்த பழத்தை நம்ம சாப்பிடணுமா? அது வேணாம், ஈஸியாக இருக்க பழத்தை ஒன்று வாங்கி, வாழைப்பழத்தை வேணால் ஒன்று வாங்கி குடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா, நம்ம அந்த மாதிரி பண்ணலாம், அதை வாங்கிக்கலான்னு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லைப்பா, அந்த பழம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், எவ்வளவு நமக்கு துன்பத்தை தந்தாலும், அது முள்ளு கையில் குத்தினாலும் எனக்கு அந்த பழம் தான் வேணும், அந்த துன்பத்தெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன்ப்பா, எனக்கு அந்த பலாப்பழத்தை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அப்பா சொல்கிறாரு, மகனே, இப்படி தான் கல்வியும் இந்த மாதிரி தான். அதனுடைய கல்வியின் வேர்கள் உனக்கு கசப்பாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கல்வி கற்றுக்கணுன்னா அடியும் உதையும் வாங்கணும், ஆசிரியர் சொல்படி நடக்கணும், வீட்டு பாடங்கள் செய்யணும், இதையெல்லாம் நம்ம சொல்கிறபடி கேட்டு வந்தால் தான் நம்ம பெரிய நிலைமைக்கு ஆக முடியும். இப்போ பலாப்பழத்தினுடைய அந்த துன்பங்களெல்லாம் அனுபவிச்சா தான் உள்ளே இருக்க பழத்தை நம்ம சுவைக்க முடியும். அதுபோல் இதெல்லாம் கஷ்டம், நீ வந்தோடனே பேக்கை தூக்கி போட்டேன், படிக்க மாட்டேன், பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு, அப்போ இப்படி தான் கஷ்டப்பட்டால் தான் நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்போ எனக்கு புரியுதுப்பா, இப்போ நான் இனிமேல் பள்ளிக்கூடம் போகிறேன், கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்போ உனக்கு சிறிய பலாப்பழம் இல்லை, பெரிய பலாப்பழத்தை நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம் நண்பர்களே, கல்வியின் வேர்கள் கசக்கும், அதன் கனிகளோ இனிக்கும் என்பதை கூறி என்னுடைய நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.